நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்ல. ஒரு தனி கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா? புதிய கட்சி தொடங்குவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். பதவி எதுக்கு நான் போடணும்? பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்லிட்டேன். அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுண்ணே. என்ன பதவி போடுவாங்க அண்ணா? ஒரு நிமிஷம், என்ன பதவி போடுவாங்க? என்ன அண்ணா? எனக்கு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல். இதுக்கு என்ன பதவி வேணும்? மகாத்மா காந்தி என பல பதவியில இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமானே? பதவிங்கிறத வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டான் லெட்டர் பேட் போடுறக்கா? அந்த மாதிரி ஆட்கள் நான் கிடையாது. நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான். இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான, ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு, எனக்கு காலம் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் போனச்சா தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும். வயது இருக்கும் பொழுது, நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும். 60 வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. நேரு ஊழல் பண்ணாரு, இவங்க ஊழல் பண்ணாரு, இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானுங்க. அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன். மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். என்ன நடக்கும் பார்ப்போம். அண்ணா ஏற்கனவே நான் சொன்னேங்கண்ணா, ஏற்கனவே சொன்னேன். நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்ல. ஒரு தனி கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்னு சொல்லுது, வாய் ஒன்னு சொல்றேன். காரணம் தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். நியாயமான கேள்விங்கன்னா, கோயம்புத்தூர் திருப்பூருக்கு பாதிப்பு அதிகம் தான், இல்லை என்று நாம் எங்கேயுமே மறுக்கல. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை திரு பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று சவுத் கொரியால இருந்து நம்முடைய அமெரிக்காவுடைய பிரதமர் பேசும்பொழுது இதே தான் சொன்னாரு. இந்தியாவுனோடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.